இதான் ப்ரோ நான் ஏங்க இது என்ன மரியாதை இல்லாத என்ன பண்ண வேண்டாம். இப்போ நைட்டி போடுறது எங்க வேணா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பிக் பாஸ்ல வந்து ரீசெண்டாக ஒரு ப்ரோமோவை வெளியிட்டிருக்காங்க. இந்த ப்ரோமோவை பற்றி டீட்டெயிலாக பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இவங்க பேர் பிரியதர்ஷினி போல. இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய யூடியூப் சேனலில் பேட்டி தந்துட்டு இருக்காங்க. அது என்னன்னா வந்து பிக் பாஸ் டீம் வந்து என்ன இப்படி பண்ணிட்டாங்க, வேணும்ட்டே இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க பேசுறதுல என்ன சொல்றாங்கன்னா இவங்களோட பர்சனல் லாஸை பற்றிலாம் சொல்றாங்க. இதை தாண்டி வந்து பிக் பாஸ் டீம் முதல்ல என்கிட்ட வந்து நைட்டி போடலாமான்னு கேட்கும்போது ஓகேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அந்த இடத்துல வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி பேசிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த ப்ரோமோல வந்து இவங்க மேலே தான் நிறைய தப்பு இருக்குங்க. உதாரணத்துக்கு இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. வேணும்ட்டே நம்ம வந்து அங்கே சண்டையை கிளப்பணும், அப்போ தான் நம்ம ஹைலைட்டாக தெரியும்னு பக்காவாக பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து இவங்க ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிக்கிறாங்க பாருங்களேன். வடிவேல் காமெடியில் ஒன்று வரும், என்னப்பா சண்டை போடுற மாதிரியே பேசுகிற, ஆமாம் சண்டை போடுறது தான், பேசுன்னு வடிவேல் வந்து சண்டை வலிப்பார் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் ஒரு ஆட்டிடியூடில் இந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஜட்ஜஸ் வந்தோடனே வந்து என்னம்மா நைட்டியில் வந்திருக்க, எதுக்கு நைட்டி, நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கலாம்லன்னும் போது ஏன் நைட்டியில் வந்தால் என்ன தப்பு இப்படி கேட்குறது. அதாவது ஜட்ஜஸை ட்ரிகர் ஆக்குறதுக்குனே இந்த பொண்ணு பேசுகிறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆக்சுவல் எபிசோடில் இன்னும் வரல, இந்த டே 3 கூட இந்த பொண்ணு வரல. டே 4 டே 5 ஃபுட்டேஜில் இந்த பொண்ணு வந்துட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பொண்ணு வேணும்ட்டே இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து காமன் மேனாக ஒரு 50 பேர் வந்திருக்காங்க. இதில் எல்லார் மைண்ட்லேயும் ரெஜிஸ்டர் ஆன பேர் முனியம்மா. அந்த முனியம்மாவுக்கு ஒரு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு நல்ல அட்டென்ஷன் கிடச்சிது. எல்லாருமே இப்போ அவங்கள பற்றி பேசுறதுனால முனியம்மாவை தெரியுது. இதை தாண்டி ஒரு 2-3 பேரை வேணா உங்களுக்கு ஞாபகம் வச்சிருப்பீங்க. இப்போ செலக்ட் ஆனதுலேயே சிலரை நீங்கள் மறந்துருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறம் இந்த பிரியதர்ஷினியை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி பிரியதர்ஷினி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வேணும்ட்டே அந்த இடத்துலையும் ஒரு பிரச்சனை பண்ணணும்னு பிரச்சனை பண்ணாங்க. பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் இவங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு இஷ்யூ வரும், நம்ம செலக்ட் ஆகிடுவோம்னு நினச்சிருப்பாங்க. அது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. டிவி சேனல் இவங்களை அனுப்பி விட்டுட்டாங்க. அதனால தான் இப்போ வெளியே வந்து சேனலுக்கு பேட்டிலாம் தந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பேட்டி தரதுமே எதுக்குன்னா அட்டென்ஷன் முழுக்க இவங்க பக்கம் திருப்புறது. இப்போ யோசிச்சு பாருங்க, 50 பேரில் செலக்ட் ஆன 2-3 பேரை கூட நம்ம மறந்துருப்போம். இப்போ செலக்ட் ஆனதில் வந்து முனியம்மாவில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், டார்வினை ஞாபகம் இருக்கலாம். ஆனால் அடுத்தடுத்து செலக்ட் ஆன சிலரை கூட நீங்கள் மறந்துடலாம் ஃபியூச்சரில், போக போக நாட்கள் போக போக. அதே மாதிரி ரிஜெக்ட் ஆன இந்த 50 பேருக்குள்ள செலக்ட் ஆகி ரிஜெக்ட் ஆனாங்கல்ல, அவங்கள கூட நீங்கள் மறந்துடுவீங்க. ஆனால் இந்த பிரியதர்ஷினி, இவங்க பேர் பிரியதர்ஷினின்னு நினைக்கிறேன், இவங்களை நீங்கள் மறக்க மாட்டீங்க. காரணம் இதை வச்சு குறைஞ்சது இப்போ பாருங்களேன், வெளியே ஒரு 50 இன்டர்வியூவாவது கொடுத்துருவாங்க. இவங்க பிளானே வந்து தெளிவாக இருக்குங்க. அதாவது நியாயப்படி பார்த்தா இவங்கள தான் பிக் பாஸுக்குள்ளே போடணும். ஏன்னா பிக் பாஸுக்குனே அளவெடுத்து செஞ்சால் ஒருத்தங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், வர்ற போதே ஒரு கான்ட்ரவர்சியை கிளப்பணும் தான் வராங்க. சிம்பிளா இப்படி பதில் சொல்ல முடியுமா, முடியாதா? நைட்டி போட்டு வரது தப்பு இல்லைங்க. இப்போ ஜட்ஜஸ் என்னங்க நைட்டியில் வந்திருக்கீங்க, நார்மல் ட்ரெஸ்ல வரலாம்லன்னு கேட்கும் போது இல்லைங்க நைட்டினா ஒரு காமன் மேனா என்ன காட்டுற மாதிரி இருக்கும். இப்போ வீட்டில் நான் வந்து காமனாக இருக்கும்போது நார்மலாக இருக்கும்போது ஒரு நைட்டியில் இருப்பேன்ல, அதே மாதிரி பிரியவர்ஷினி போல இவங்க பேர் பார்த்துக்கோங்க, பிரியதர்ஷினின்ட்டேன், பிரியவர்ஷினி போல. அதாவது நான் வீட்டில் சாதாரணமாக இயல்பாக இருக்க மாதிரி, பேட்டிலலாம் அப்படி தான் சொல்கிறாங்க. வீட்டில் நம்ம நார்மலாக இயல்பாக நைட்டியில் இருப்போம்ல, அந்த மாதிரி வரலான்னு ஒரு ஐடியாவில் வந்தேன்னு அதை ஜட்ஜஸ் கிட்ட நார்மலாகவே சொல்லலாம். இதுதாங்க இப்படி தாங்க அப்படின்னு. ஆனா இவங்கள பொறுத்த வரைக்கும் ஜட்ஜஸ் கிட்ட சண்டை வலிக்கிற மாதிரி தான் பேசவே செய்றாங்க. நான் கூட ஜட்ஜஸ் தான் வந்து தேவையில்லாம கோவப்பட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சேன். இவங்க தெலுங்கு ஷோவை ஏதோ பார்த்துட்டு வந்ததா ஜட்ஜஸ்லாம் சொன்னாங்க. ஆனா இவங்க பேட்டியில் என்ன சொல்றாங்கன்னா, தெலுங்கு ஷோவை பத்திலாம் எனக்கு தெரியாதுங்க, நான் நார்மலா நைட்டி போடணும்னு நினைச்சேன், டீம் கிட்ட பர்மிஷனும் வாங்கினேன்னு சொல்றாங்க. ஆனா டீம்ல பேசினவரே என்ன சொல்றாருன்னா, நைட்டி போட்டு வாங்க, இருந்தாலுமே ஏதோ சில ட்ரெஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருங்க, ஏன்னா திடீர்னு மாற்ற சொன்னால் மாற்றிட்டு வாங்கன்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் நைட்டியை போட்டு வரணும், பிரச்சனையை பண்ணணும், அந்த பிரச்சனை பண்ணி ஒன்று செலக்ட் ஆகணும். அப்படி ஒரு வேளை ரிஜெக்ட் ஆகிட்டோன்னா அதை வச்சு பிரச்சனை பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஜட்ஜஸை பொறுத்த வரைக்கும் ரெட் கார்டு தந்து, அதாவது அந்த ரிஜெக்டட் கார்டை தந்து அனுப்பியிருக்காங்க. ஜட்ஜஸ்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அங்கேயே ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி வெளியே வந்ததுக்கப்புறமா பேட்டிக்கு மேலே பேட்டி தந்து வேணும்ட்டே இவங்களை வந்து ஒரு லைட்டில் வச்சுக்கணும், ஃபேம் லைட்டில் வச்சுக்கணுன்றதுக்காக பண்ணுற மாதிரி இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க.